வெல்கம் டு கேசி பாட்டனி ஸ்டடி சென்டர். 11th ஸ்டாண்டர்ட் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத தெளிவாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. 2 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிடும். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லும்போது ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கேட்டுட்டு நான் வந்து சொல்கிற விஷயமே நீங்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாப் 30 5 மார்க்ஸ்னு அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் நீங்கள் டைட்டிலே பார்த்தாலே தெரியும், சுவாலஜி அண்ட் பயோசுவாலஜின்னு தான் போட்டிருப்பேன். அதனால் அந்த டாப் 35 மார்க்ஸு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணது பியூ சயின்ஸுக்கும் சேர்த்து தான், சரிங்களா? அதனால் அந்த 35 மார்க்ஸ் வந்து பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். அதே போல் டாப் 30 2 மார்க் 3 மார்க் வந்து கேட்குறீங்க. நமக்கு சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் வந்து எந்த பக்கத்துலேருந்து எடுப்பாங்கன்னே தெரியாது. அதனால் நம்ம லெசன் வைஸாக, இது பார்த்திங்கன்னா லெசன் வைஸாக கொடுத்துருக்கக்கூடிய பிடிஎஃப், சரிங்களா? தமிழ் மீடியமும் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியமும் கொடுத்துருக்கும். அதனால் 2 மார்க் 3 மார்க்ஸ் லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, படிங்க. அதே போல் 12வது லெசன்ஸ்க்கு மட்டும் நான் கொஷின்ஸ் வந்து கொடுக்கல. அதனால் நீங்கள் பிடிஎஃப்பில் இருக்கிற கொஷின் தான், ஏன்னா 12வது லெசனில் மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் தான் திருப்பி என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. சிடி ஸ்கேன் ஆகட்டும், எம்ஆர்ஐ செயல்படும் விதம், இதெல்லாமே 5 மார்க்ஸ்லேயும், மற்ற சிடி விட எப்படி மேம்பட்டது, பிஇடி ஸ்கேனிங் பற்றி, எக்ஸ்ரே பற்றி, இந்த ஸ்டெத்தஸ்கோப்பு, அந்த வெள்ளைச்சட்டை விளைவு, ஒயிட் கோட் எஃபெக்ட், இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம புக் பேக்லேயே இருக்குது. அதனால் இந்த 12வது லெசனில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து படித்தாலே போதுமானதாக இருக்கும். அதனால் டாப் 35 மார்க்ஸு பயாலஜின்னு அதில் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் சுவாலஜி பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். முக்கியமாக நீங்கள் டைட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைட்டில் பார்க்காம எடுத்தோடனே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி கொஷின்ஸ் மட்டும் என்னென்னு பார்க்குறீங்க. அந்த சொல்கிற விஷயம் என்ன சொல்கிறாங்க, எதுக்கு யாருக்காகலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால் அந்த கொஷின்ஸும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிச்சுருங்க. 2 மார்க் 3 மார்க்குக்கு லெசன் வைஸாக கொடுத்துருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க், ஏன்னா 5 கொஷின் தான் லெசன் வைஸாக நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் வந்து 10 5 மார்க் வந்து கேட்பாங்க. எல்லா லெசன்ஸ்லேயும் நம்ம 5 மார்க்ஸ் மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம், 2 லெசனை தவிர, சரிங்களா? அதனால் அந்த 5 மார்க்ஸ் வந்து எல்லா லெசன்லேயும் 2 5 மார்க்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலேயும் குறைச்சி வந்து எதுவுமே கொடுக்க முடியாது, சரிங்களா? எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இதில் 2 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த கொஷின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இதில் மட்டும் அதிகமாக வரும், ஏன்னா இதில் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே போல் என்னென்ன படம் வரைஞ்சி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம். அதனால் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் இருக்கிறத ஃபுல்லாக பாருங்கள். இந்த லெசன்ஸில் பாருங்கள், 10வது லெசன்லாம் 3 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதே மாதிரி இதில் எந்தெந்த லெசனில் 5 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்கன்னு அர்த்தம். 8வது லெசனில் 2 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 7வது லெசனில் பார்த்தீங்கன்னா 4 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதே 6வது லெசனில் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கு. அதனால் மினிமம் நீங்கள் இது எல்லாமே படிங்க. டாப் 30க்கு அந்த 5 மார்க்ஸ் வந்து படிங்க. பப்ளிக் எக்ஸாம் இயர் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். டாப் 100 கொஷின்ஸு ப்ளஸ் வந்து 11th பயாலஜி நடக்கிறப்ப அந்த கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணோம். பியூ சயின்ஸுக்கும் சேர்த்து தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் பயோசுவாலஜி தனியாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு பியூ சயின்ஸ் சுவாலஜி தனியாக இந்த இதில் கூட டைட்டில் பாருங்கள். சுவாலஜின்னு இருக்கும், பயோசுவாலஜின்னு இருக்கும். ரெண்டுத்துக்குமே சேம் தான், நம்ம புக்கு தனித்தனி தான். ஆனால் எல்லா கண்டென்ட்டும் ஒரே மாதிரி தான், சரிங்களா? ஒரு லெசன் மட்டும் நமக்கு இன்க்ரீஸாக இருக்கும், ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் நமக்கு அதிகமாக இருக்கும். அதையும் சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. பப்ளிக் எக்ஸாம் இயர் கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிச்சு. டாப் 100 கொஷின்ஸ்னு இருக்கும், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். 11th and 12th பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது முக்கியமான கொஷின்ஸ் வந்து நம்ம குரூப்பில் வந்துச்சு நான் அழிச்சுடுறேன். நீங்கள் பயோசுவாலஜின்னு இருந்தாலும் அந்த கொஷினும் எடுத்து என்ன பண்ணுங்கள், படிங்க. அதுவும் நமக்கு கண்டென்ட் தான், அதுலேருந்தும் கேட்பாங்க. மோஸ்ட்லி பியூ சயின்ஸுக்குன்னு தனியாக அதிகபட்சம் வீடியோஸ் வந்து இருக்காது. காரணம் என்னென்னா பியூ சயின்ஸுக்கு வந்து அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பயோசுவாலஜின்னு எழுதி தான் இருப்பாங்க, சரிங்களா? அதனால் பயோசுவாலஜி அப்படிங்கிற கொஷின்ஸும் நம்ம வீடியோவில் இருக்குது. பியூ சயின்ஸுக்குன்னு தனியாகவும் என்ன பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பியூ சயின்ஸுக்குரியது தான். அதனால் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இது பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் வந்து ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுறேன். Thank you for watching.